நம்ம பொதுவா தேவன் என்ன ஆசீர்வதிக்கலன்றோம். என்ன சொல்லிடுறோம்? பிரச்சனை நமக்கு என்னன்னா, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கல, கடவுள் என் கூட இல்லை அப்படின்றோம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை தரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் மாற்றமும் இல்லை. பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கல அப்படின்றோம். கர்த்தர் ஆசீர்வதித்த ஐஸ்வர்யத்தை தரும்னு பைபிள் சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. ரெண்டையும் நீங்க குழப்பிடக்கூடாது. ஆசீர்வாதங்கிறது வேற, ஐஸ்வர்யங்கிறது வேற. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பலுகி பெருகினான். அப்ப ஆசீர்வாதங்கிறது வேற. ஆசீர்வாதம்னா என்ன சொல்லுங்க? நான் ஹர்ஷன் என்ன பண்றேன்? இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன், அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் பாருங்க. இது ஆசீர்வாதம் வார்த்தை. இந்த வார்த்தை உள்ள போய் என்னுடைய பணத்தை பெருக பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்க. என் பொருளை பெருக பண்ணுகிறது. கர்த்தர் சொல்றாரு, என் ஆசீர்வாதம் உன் மேல இருந்துச்சுன்னா நீ ஐஸ்வர்யவானாகத்தானே இருந்தாகணும். இருந்தாகணும்ல. பைபிள் அப்போ பைபிள் பொய் கிடையாதுல்ல. நான் ஐஸ்வர்யவானா இல்ல அப்படின்னா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல பிரச்சனையா, அல்லது அதை வாங்கி கொண்ட என்கிட்ட இருக்குதா பிரச்சனை? நாம நிதானிக்கணும். நாம நிதானிக்காம சில நேரத்துல வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ வாழ்ந்தா போதும், வாழ்ந்துட்டு இருந்துருவோம். விடுங்க. எல்லாரும் போல இல்ல. நீங்க எல்லாரும் போல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல. ஆத்மா என்ன பண்ணணுமா? வாழணும். ஆத்மா எப்படி வாழும்? சரியான ஜெப வாழ்க்கை, வேத வசனம், கடவுளுடைய வார்த்தைப்படி கீழ்ப்படியும் போது ஆத்மா என்ன பண்ணும்? வாழும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி ஜெபத்துல இருக்கும் போது உன் ஆத்மா வாழுதோ அதே போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? என் கையால ஒருத்தவங்க மேல ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஐஸ்வர்யம் வரும். ஐஸ்வர்யம் வந்துதான் ஆகணும். அல்லேலூயா.